விஜயம் அடைய எந்த தடை இருக்காது. எனக்கு இருந்தது ஒரே ஒரு எதிரி, அவனும் தொலைஞ்சிட்டான். இல்லை, அவன் என்ன உணர்ற? குதிரை நாயும் அவனை காப்பாத்திடுச்சு. ஆமா, எப்படி சீட்டை கண்டுபிடிச்சே தீருவோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வைத்தியரே, யாரு? ஆமா, இது யாரு வைத்தியரு? பார்த்தா தெரியல. இன்னைக்கு போகுமோ நாளைக்கு போகுமோ இருக்குது. இதுதான். சும்மா நான் தான் வைத்தியரு. வாங்க, என்ன செய்யணும் உங்களுக்கு? ஆமா, பல்லு விளக்கணும். வைத்தியரு வைத்தியம்னா வேற என்ன பண்ணுவேன்? வைத்தியரு, என் கால்ல அடிபட்டுடுச்சு. ரத்தம் வந்துச்சா? இல்லையே. அப்போ ஊமக்காயம். எப்படி? உங்க அப்பா வைத்தியம். சும்மா எப்படி ஏற்பட்டுச்சு? மருதமலை எஸ்டேட் ஆளுங்க என்ன தண்டவாளத்துல பிடிச்சு தள்ளிட்டாங்க. மருதமலை ஆளுங்களா? உங்க பேரு பாலுவா வேலுவா? முதலாளியா மேனேஜரா? சொல்லுப்பா சொல்லு. என்னங்க எல்லாருமா சேர்ந்து தூண்டுறீங்க? என் பேர் பாலுதான். பாலு, மீனா, பாலு. அப்பா பாலு. பாலு. தலை கவனி, தலை கவனி. கால் அடிபட்டு இருக்குங்கிற தலையை கவனிக்க சொல்றீங்க. அறிவு கட்ட ஆளுங்களா இருக்கீங்களா? என்ன சொன்னாலும் ஏறாதங்க. நீங்க கவலைப்படாதீங்க, காலை நான் கவனிக்கிறேன், தலை அவங்க கவனிக்கட்டும். தொப்பிய காட்டு. என்னையாது? நான் பைத்தியக்கார விடுதிக்கு வந்துட்டேனா? என்னங்க கால கட்டு போடும் போது தலையில தொப்பி வச்சுட்டா நல்லா இருக்குமா? தொப்பி எடுங்க. ஆமா எடுங்க. அனாவசியமா நான் தொப்பியை கழட்ட வழக்கம் கிடையாது. அவசியம் இல்லாம நாங்களும் தொப்பியை கேட்க மாட்டோம். முடியாது. சும்மாரு, நான் எடுக்க. தம்பி, உங்க கால நரம்பு கொஞ்சம் பெச இருக்கு. 4 நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கு சரியா போயிடும். அப்பா வைத்தியரே, உங்க வைத்தியத்துக்கு பணம் பணம் எதுக்கு? தொப்பி கொடுத்தா போதும். தொப்பி. என்னையா எல்லாரும் தொப்பி தொப்பின்னு அலறீங்க? நீங்க அலறத பார்த்தா தொப்பில ஏதோ ரகசியம் இருக்கா மாதிரி இருக்க. ஐயோ, தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா ஆமா, தொப்பி வேணாம். இப்ப வேண்டாம், அப்புறமா வேணும். என்னையா அது? ஒண்ணு இல்ல, தொப்பி கலட்டினா அதாவது தலையில கொஞ்சம் தைலம் தேய்க்கலாம். என்னையா கால் அடிபட்டு இருக்கு, தலையில தைலம் தடவறியா நீ? உங்க நன்மைக்காகத்தான சொல்றோம். தலையில தேய்ச்சா அப்படியே காலுக்கு இறக்கிடுவோம். இத பாரியா, என்ன ஏமாத்த முடியாது. விஷயத்தை சொன்னாதான் தொப்பியை தருவேன். பயம் அசைய மாட்டான். உழுந்துட வேண்டியதான். கொடுத்துருங்க. என்னையா விஷயத்தை சொல்லியாங்கிற? விஷயத்தை சொல்றேன். ஒரு அதிர்ஷ்ட சீட்டு வாங்கி இருந்தேன், அது தொப்பியில வச்சிருந்தேன். கடையில இருந்து நீங்க அதை வாங்கிட்டீங்க. இப்ப எனக்கு அந்த சீட்டு வேணும். தொப்பியை கொடுத்தா சீட் எடுத்துட்டு தொப்பியை திருப்பி கொடுத்துருவேன். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாது. இப்ப எனக்கு தெரியாம போச்சு. தெரியாம போச்சு. பாலுவாடி அடிக்கிறதா? ஐயா, உங்கள இல்லீங்க. சீட்ல ஒருத்தர் பேர் அடி இருக்கும். உங்க பேர் முதல்ல அடிச்சிருக்கோம். பா, என்னப்பா இது? ஆமா, உங்க சோதனைக்கு நான் தான் முத பலியா? இன்னும் 3 பேர் இருக்காங்க. அடுத்த ஆளுங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வெற்றியோட போ. மீனா போமா, மாப்பிள சூப்பரா போ. இந்த மாப்பிள வைத்தியரே, மருந்து கொடுங்க, நான் சீக்கிரம் போன நேரம் ஆச்சு. தம்பி, நரம்பு பேசுகள் 4 நாளைக்கு நகரவே கூடாது. நகர்ந்த நடக்கவே முடியாது. 4 நாளைக்கா? நல்ல வேலை எலும்பு ஒடியலன்னு சொல்லு, இல்லன்னா 4 மாசம் ஆகும். அப்பா, இரு மருந்து எடுத்தாரு. அப்பா, உன் மனசுல இருக்கிறத பயப்படாம சொல்லு. ஸ்டேட் மேனேஜர் பாலுவை தான் காதலிக்கிறியா? ஆமா, காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது பெரியவங்களுக்கு தெரியாம மறைக்கிறதா பெரிய தப்பு. சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொன்னா கோவிச்சுக்கேன்னுதான் நான் சொல்லாமே இருந்துட்டேன். காதலிச்சு கல்யாணம் செய்ததுனால என் வாழ்வு பறிப்போனது நினைச்சு உன்னை தடுத்துருவேன்னு தானே நினைச்சேன். அக்கா பேசாதே, என்ன நினைச்சு ஒன்ன அழிச்சுக்காத. போய் கூட்டிக்கிட்டு வா, நானும் பார்த்த மாதிரி இருக்கும். உடனே கல்யாணத்துக்கு நாள் வச்சிடுறேன். நாம இங்க வந்தது கூட அவருக்கு தெரியாது. அவருக்கு சொன்னு நினைச்சேன், சொல்லாமலே வந்துட்ட. எங்க நீ விட்டா தானே பொழுது போன நேரத்துல வெளியே போக கூடாது. அதுக்கு மறுநாளே நாம இங்க வந்துட்டோம். சரி சரி, பாபுவை துணைக்கு கூட்டிட்டு போய் அவரை இங்க அழைச்சிட்டு வா. நம்ம ஊருக்கு 2 சிங்கம் இருக்கு. சிங்கத்தை பார்க்க நாளைக்கு போவோம். இன்னைக்கு வேற இடத்துக்கு போவோமா? நான் மாட்டேன். அந்த வேலை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ என்ன வயது நீ தட்ட மன்னது
சுகபோகம் சேரும் சேரும் சுகபோகம் சேரும் சேரும் முட்டாளின் வாழ்வில் கூட முன்னேற்றம் நேரும் நேரும் முன்னேற்றம் நேரும் நேரும் சொர்க்கம் எட்டும் இதயத்தின் கதவை தட்டும் இதயத்தின் கதவை தட்டும் கிட்டாத இந்த வெள்ளம் கிட்டே வந்து சொந்தம் கொள்ளும் கிட்டே வந்து சொந்தம் கொள்ளும் நேரம் நல்ல நேரம் நெஞ்சத்தில் மஞ்சம் உனக்கே 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 வா 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 ஈரட்டு வயது மீதத்த எண்ணத்தை நீ எனது கண்ணத்தில் எழுது பாரையா என்னை பாரையா பாரையா என்னை பாரையா கையிலே சிங்கம் கண்ணிலே வீரம் இவர்தான் மாஸ்டர் முத்து. தைரியசாலிகள் இருந்தால் இங்கே வரலாம். இவ்வளவு பெரிய கும்பல ஒரு தைரியசாலி கூட இல்லையா? நான் இருக்கேன். சபாஷ், சரியான சிங்கக்குட்டி. உன் பேரு? பாபு. பயப்படாத பாபு. துஷ்யந்தனுக்கு பிறந்த பரத மாதிரி தைரியமா இருக்கே. என்னங்க இது நம்ம பிள்ளையா இருக்க கூடாதா? நல்லா பிடிச்சிருக்கடா. என்னோட வரியாடா தம்பி. எவ்வளவு பணம்னா கொடுக்குறேன், சிங்கத்தை கொடுக்குறியா? அது முடியாது பாபு, நீ வேணா எங்க கூட இருந்துரு. ஆமா பாபு, ஊர் ஊரா போலாம், சிங்கத்து மேல ஏறி எப்ப சவாரி செய்யலாம். என்ன சொல்ற? எனக்கு ஆசைதான், ஆனா வீட்டுல தேடுவாங்களே. உங்க அப்பாட்ட நான் கேக்குறேன். எனக்கு அப்பா இல்ல. ஏன் செத்துட்டாரா? ஓடி போயிட்டாரு. ஐயோ, இப்படி ஒரு சிங்கக்குட்டியை பெத்துட்டு எவனாவது ஓடுவானா? அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள வந்து கேட்டா விட்டுருவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இந்த பையன் இருந்தா நமக்கு ரொம்ப வசூலாகும். இன்னைக்கு கூட ஜனங்க எப்படி கை தட்டினாங்க பாத்தீங்களா? ஆமாமா, ஆனா இவங்க அம்மா போய் கேட்டுதான் பாப்போமே. அம்மா, நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணேன். பாபு பயப்படாத, நான் சிங்கத்து மேல ஏறி சவாரி பண்ணதும் எல்லாரும் கை தட்டினாங்க. அது கூட இல்ல, அந்த மாசம் சொன்னாரு இப்படி ஒரு சிங்கக்குட்டி பத்தா அவங்க அப்பா ஓடிட்டான்னு கேட்டாரு. பாபு, கண்டவங்க கிட்ட எல்லாம் நம்ம குடும்ப விஷயத்தை ஏண்டா சொன்னேன்? இனிமே சொல்ல மாட்டேமா. அம்மா, அந்த மாசம் சொன்னாரு என் கூடவே இருக்கிறேன்னு சொன்னாரு. உன்னை கேளு கூட்டி இருந்திருக்கேன், வந்து பாரு. வாமா. இவங்கதான். கௌரி, வந்துட்டீங்களா? திரும்பி வந்துட்டீங்களா? பாபு, இவர் தாண்டா உங்க அப்பா. நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பாவா? கௌரி, இவன் யாரு? நம்ம பிள்ளை. பாபு நம்ம பிள்ளையா? பாபு, பாபு. போதும், பெத்த தகப்பன பிள்ளைக்கு தாயே அறிமுகம் செய்து வைக்கிற காட்சி ரொம்ப ஜோர். வாங்க ராணி. அப்பா, வாங்க. எங்க அம்மாவை ஏமாத்தி தவிக்க விட்ட உன்ன சும்மா விட மாட்டேன். பாபு, நீ பேசாம உனக்காக தான் காத்திருந்த. இந்த வாய்க்கோ. உங்க அப்பாவே அடிக்கிறீங்க, உனக்கு அவ்வளவு தைரியமா? நிறுத்து. என்ன அடிச்சு அவமானப்படுத்தணும்னே பிள்ளை வளர்த்து வச்சிருக்கியா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க.
நான் சிங்கத்தோட பழகிறவன். நான் சிங்கத்துக்கு பிறந்தவன். பிச்சைக்கார பயல. யார் பிச்சைக்காரன்? நீதான். 4 பேருக்கு முன்னாடி பிச்சை காட்டு படிக்கிற. எங்களுக்கு எஸ்டேட் இருக்கு. இப்போ கூட அம்மா கிட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்கு. தெரிஞ்சுக்கோ. அதான் சிங்கத்தை கூட வரை கேட்டேன். பாபு, நீதான்டா என் பிள்ளை. உங்க அம்மா உன்னை எப்படி வளர்த்துருக்கான்னு பார்க்கத்தான் இப்படி கோவமா பேசினேன். என்ன மன்னிச்சுதா கண்ணு. ஆனா உன்னை பிடிக்க உன் சிங்கம் தான் பிடிச்சிருக்கு. பாபு. கௌரி, அவன் என்ன செய்வான்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து நான் உன்னை தேடித்தான் அலையிறேன். அப்படியா? ஆமா. சம்பாதிக்க முடியாம உன் தங்கச்சி அனுப்பின பணத்துல குடும்பம் நடத்துறது பிடிக்காமத்தான் வீட்டை விட்டு வெளியேறு. ஒரு தோட்டத்துல கூலிக்கு மரம் வெட்டி பணம் சேர்த்து அதை எடுத்துக்கிட்டு சொந்தமா தொழில் செஞ்சு வாழலாம்னு வீட்டுக்கு வந்த. அப்போ நீ அங்க இல்ல. நான் படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காம என் தங்கச்சி வந்து இங்க கூட்டி வந்துட்டா. இது எனக்கு தெரியுமா? நான் உன்னை எங்கேன்னு தேடுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி உருவாக்கி ஊரா உன்னை தேடி அலையிறேன். போத நிறுத்துங்க. புதுசா என்னென்னமோ கதை சொல்றீங்களே. ராணி, இது எங்க குடும்ப விஷயம். நீ தலையிடாத. என்னது? இது யாருங்க? நான் நடத்துற தொழில பங்காளி. அது மட்டுமா? நாய வெளியேங்க. மனைவியை பார்த்ததும் மயக்கம் தெரிஞ்சிருச்சா? வாங்க பேசுகிறேன். அப்பா, இனிமே உங்களை ஊர் அலைய விட மாட்டேன். இங்கதான் இருக்கணும். இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சுக்கோ. தங்கச்சிக்கு கூட கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். நல்ல வேளை நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்க. அடடே, மறந்தே போறேன். உன் தங்கச்சியை கூப்பிடு, யாரும் பார்க்க. வெளியில போயிருக்கா, இப்ப வந்துடுவா. அப்படியா? சரி, நான் இப்பவே போய் கம்பெனி அவகிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்புறேன். அப்பா, மறுபடியும் கவலைப்படாதே கௌரி. உன் தங்கச்சி வரத்துக்குள்ளி நானும் வந்துடுறேன். கவலைப்படாத. கடவுளே, இந்த வாழ்க்கை திரும்பவும் எனக்கு கிடைச்சிடுச்சு. அடடே, அவர் போயிட்டாரே. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கேனே, சாப்பிட சொல்ல மறந்துட்டேனே. ஆனா நீ என்ன விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே நான் உன்னை மறந்துட்டேன். அதனால அவன் பேர்ல குத்த சாட்டுறேன்னு மாத்திரம் நினைக்காத. இங்க நடந்த உண்மைகளை நான் சொன்னா நீயே அவனை கொலகாரன்னு ஒத்துக்குவேன். அப்படி என்ன நடந்தது? என் உயிருக்கு உயிரா இருந்த அண்ணனை சிங்கத்தை வச்சு கொன்னுட்டான். பத்தியா? கொன்னுட்டான். ஏண்டா மரம் மாதிரி நிக்கிறீங்க? நடந்தத சொல்லுங்க வேண்டாம். ஆமாமா, பணத்தை திருடிட்டான். ஏன்னு கேட்ட எங்க எஜமான கொன்னுட்டு தப்பிச்சுட்டான். ஆமா, எஸ்டேட்ல குளிச்சிருக்காங்க. அவன் மட்டும் கையில கிடைச்சா சதசதியா பிச்சை எடுத்துருவாங்க. மயக்கம் அதிர்ச்சினால ஏற்பட்டிருக்கு. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை. இந்த மருந்துல பாதியை கொடுங்க. அப்படி மயக்கம் தெரியலன்னா மீதியை கொடுங்க. ஒரு விஷயம், ஒரே நேரத்தில் அவ்வளவு கொடுத்துட்டீங்க, 2 நாளைக்கு மயக்கமே தெரியாது. ஜாக்கிரதை. போயிட்டு வாங்க. பூரா மருந்தை கொடுத்துரும். மயக்கமாவே கிடக்கட்டும். சரி, மயக்கம் தெரியறதுக்குள்ள அந்த பெண்ணுடைய அக்காவையும் பையனையும் இங்க தூக்கிட்டு வந்துருங்க. எதுக்குங்க? கேட்காத, சொன்னதை செய். கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் கூட இருந்தவனா கொண்டாட்டி பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டு கௌரி கௌரின்னு சிச்சி சுத்த நன்றி இல்லாத மனுஷன். கொஞ்சம் பேச விட. பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் கண்ணால பார்த்தனே. கிடி மாதிரி மனைவி, புலி மாதிரி பிள்ளை. சௌக்கியமா இருங்க, நான் வர்றேன். நில்லு. அவ அழக பார்த்து நான் ஒண்ணு மயங்கி நிக்கிறேன். பின்ன 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறதா சொன்னா பாரு. அதுக்காக. அப்படியா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு அவளோட கொஞ்சு குலாவி அந்த 3 லட்சத்தையும் சுருட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பொறுமையாயிரு. பணத்துக்காக தான் அவகிட்ட பாசம் காட்டினீங்களா? ஆமா ஆமா, பணத்துக்கு அவ, பாசத்துக்கு நீ. இந்த ரெண்டையும் ஒண்ணாக்குறதுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. இப்பவே சிங்கத்தை கொண்டு போய் அவளை தீர்த்து கட்டிட்டு பணத்தோட திரும்புங்க. ராணி, அவசியம் அவளை கொண்டுதான் பணத்தை எடுக்கணுமா? ஆமா, எனக்கு போட்டியே இன்னொருத்தி இருக்கிறது நான் விரும்பல. பணத்துக்கும் பாசத்துக்கும் நான் ஒருத்திதான் உங்களுக்கு சொந்தமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இத நீங்க செய்றீங்களா இல்ல நான் செய்யட்டுமா? கவலைப்படாத, உன்னை விட எனக்கு யாருமே பெருசு இல்ல. இப்பவே அவளை தீர்த்து கட்டிட்டு பணத்தோட திரும்பி வரேன். யாரு? மோர்குழம்பு. அதே மோர்குழம்பு, எனக்கு பிடித்தமான மோர்குழம்பு. இது யார் குழந்தை இருப்பாங்க? வேற யாரும் இல்ல, கௌரி தான் இதை கொண்டிருக்கணும். உடனே புறப்படுங்க. பாபு, பாபு, இங்க வந்து பாரு. நீ கேட்ட சிங்கத்தை கொண்டு வந்திருக்க. பாபு, பாபு.
கௌரி 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 கூடாரத்துக்கிட்ட குட்டி இருந்த மோர்க்குழம்ப பார்த்த உடனே நினைச்சேன் நீதான் வந்திருப்பேன். சரியா போயிடுச்சு. உன்னை கொல்ல போற திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓடியா போயிட்ட. கௌரி, நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். உங்களுக்கு இரையாக்காமல் தப்பிச்சு போயிட்டோம். வீரா, என்ன அதே மாதிரி தொப்பி ஆள் இருக்கு. நான் ஆளை பாத்துக்கிறேன். நான் தொப்பியை பாத்துக்கிறேன். நீ ஜகதாரு. என்ன சௌக்கியமா? என்ன எதிரிங்க? சௌக்கியம், ரொம்ப சௌக்கியம். ஆமா, நீங்க என்ன தெரியலையா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். நல்ல யோசனை பண்ணி பாரு. ஆமா, இதுக்கு முன்னால உன்னை எங்கேயுமே பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? சித்திர மாசம் பௌர்ணமி அன்னைக்கு இதே மரத்தடியில. சீக்கிரம் சீக்கிரம். இல்லையா? என்ன இல்லையா? ஆமா, இதே மரத்தடியிலயா? இதே மரத்தடியிலதான். தொப்பிலதான் ஒண்ணு இல்ல, தலையிலே ஒண்ணு இல்லையா? என்ன நீ தொப்பில ஈன இடிக்க வந்துட்ட? ஐயோ, பைத்தியம் இருக்கு, பைத்தியம். நீதான் பைத்தியம், நீதான் பைத்தியம். என்ன சௌக்கியமா? நீங்க யாரு? தெரியல. பொண்ணு தூண்டி போடு. என்னது தூண்டியா? தூண்டிதான். புரியலையா? புரியலையே. எட்டலையா? என்னது புரியலையா எட்டலையா? ஆமா, புரியல எட்டல. எந்தளவு கிட்ட வரல. போயிட்டுதா போடு. என்ன ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் புரியலையா? ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியலையா? அவங்களை கவனிச்சுக்கங்கடா. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. ஆமா, அவங்க ஏன் உங்களை துரத்திட்டு வந்தாங்க? எனக்கே தெரியாது. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு போய் விட்டுறேன். வீட்டுல இருக்க முடியாம தான் வீதிக்கு வந்தேன். அப்படியே விதி என்ன விடல. அச்சோ, நீங்க பேசுறத பார்த்தா வாழ்க்கையில மிகவும் நொந்து போயிருக்க மாதிரி தெரியுது. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அங்க வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஏமா யோசிக்கிற? வேற எங்கம்மா போறது? வாமா. இதுதாங்க என் வீடு. நல்லா இருக்கே. சொந்த வீடா? இல்லப்பா, வாடகை வீடு. அம்மா, நீங்க எதுக்கு பயப்படாம இங்கேயே தங்கி இருக்கலாம். நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. என்ன காப்பாத்தின மாதிரி என் தங்கச்சிக்கு எந்த ஒரு ஆபத்து வராம நீங்க தான் காப்பாத்தி கொடுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க வீட்டு விலாசத்தை சொன்னீங்கன்னா நம்பர் 12 ஐயனார் கோயில் தெரு, மேட்டுப்பாளையம் பக்கம், காட்டூர். பேரு விஜயா. விஜயா? அப்போ எங்க சித்தியே தெரியுமா? யாரு? சோலியூர் எஸ்டேட் இருந்தாங்களே. ஆமா, அவதான் என் தங்கச்சி. மருதமலை எஸ்டேட்ல நான் மேனேஜரா இருந்தேன். ஓஹோ, அப்போ
நீங்க தான் இந்த பாலுவா? ஆமா. உங்களை தேடிக்கிட்டு தான் எஸ்டேட்டுக்கு போயிருக்கா. இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பா. எப்படியோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். நீங்க உள்ள போய் ஓய்வு எடுத்துருங்க. நான் இப்ப போய் விஜயாவை கூட்டு வந்துடுறேன். பாபு, இங்க வாப்பா. அம்மா, அம்மா, நமக்கு இனிமே பயமே இல்ல. அவன் ரொம்ப நல்லவருமா. பாபு, இந்த பணம் நம்ம கையில இருக்கிறது தெரிஞ்சா நல்லவன் கூட கெட்டவன் ஆயிடுவான். இதனால தானே நமக்கு இவ்வளவு தொந்தரவு வந்துச்சு. இனிமே பயம் இல்லை. வாடா பாபு, போகலாம். மேனேஜர் வந்து காப்பாத்தி அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டானா? ரொம்ப நல்லதா தான் போச்சு. வேலுவா, வாங்க. என்ன மறுபடியும் ஒரு கொலை? முதல் கொலையிலேயே முதலாளி ஆயிட்டீங்க. ஆமா, அதுல பணம் வந்துச்சு, இதுல சுகம் வரணும். பணம் வந்தாலே சுகம் தேடுமே. அது இருக்கட்டும். இப்ப நான் என்ன செய்யணும்? உன்னால ஒரு பெண் சாகடிக்கப்படும். அதனால நான் விரும்பின பெண் எனக்கு கிடைப்பா. ஒரு பெண்ணை கொன்னு இன்னொரு பெண்ணை அடையணுமா? ஆமா, நமக்குள்ள இருக்கிற இதே சிக்கல் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி நமக்கு என்ன? நமக்கு வேண்டியது பணம். வேலு, 1,00,000 ரூபாய். விரும்பின பெண்ணை அடையறதுக்காக எத்தனை லட்சம் வேணாலும் செலவழிக்க தயார். இதுல விலாசம் இருக்கு. நல்லது, காரியத்தை இன்னைக்கே முடிச்சிடணும். அப்படியே செஞ்சிடற. நினைக்காத இடத்திலிருந்து கிடைச்ச பணம். இதே மாதிரி எனக்கு பிடிக்காத உங்க பெண்டாட்டிய தீர்த்துட்டீங்கன்னா ராணி, அவசியமான செலவுக்கு ஆச்சாரமா வச்சுக்க. ஆடம்பர செலவுக்கு அப்புறம் தரேன். அம்மா, யாரு? நான் தான் வீட்டு தரகிறேன்பா. அடட, வாங்க வாங்க. வடமலை காட்டு பக்கத்துலங்க. பங்களா புதுசா? பழஸ்தான், ஆனா ரொம்ப பெருசுங்க. நிறைய இடம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இடிச்சு கட்டினா நல்ல விலை போகுங்க. நல்லா விலைக்கு போற இடம் ஏன் இவ்வளவு நாள் விக்கல? அதுங்களா, காட்டு பக்கமா இருக்கிறதுனாலையும் அடிக்கடி மிருகங்களோட சொல்ல வருதுன்னு சொல்லி யாரும் விலைக்கு வாங்கலீங்க. ஓ, விலை 3 லட்சம் சொல்றேன். 2 லட்சத்துக்கு முடிச்சிடு. எனக்கு முடிச்சிடு. இது உன் வேலைதானா? வழி போடல, பார்த்ததான் சொல்றேன். விஜயா, பாலுதான் உங்க அக்கா புருஷன். நீ என்ன சொல்ற? விஜயா, நீ மயக்கமா விழுந்த உடனே உங்க அக்காவை கூட்டிட்டு வந்து காட்டலாம்னு உங்க வீட்டுக்கு போன. அங்க உங்க அக்காவும் பாலுவும் காரசாரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறாங்க? கட்டளை கொண்டாட்டி நான் உயிரோட இருக்கிறவர்ல என் தங்கச்சி வாழ்க்கையை நீ கெடுக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு உங்க அக்கா சொல்லு. நீயும் பையனும் உயிரோட இருக்கிறவர்ல தானே அது. உங்களையே நான் தீர்த்து கட்டிருக்கான். நீங்க பாலு கத்துனா அப்போ இல்ல, உங்க அண்ணனை சிங்கத்தை விட்டு கொலை செய்த மாதிரி இந்நேரம் உங்க அக்காவையும் தீர்த்து கட்டியிருப்பான். இல்ல, அவங்க உயிரோட இருக்காங்க. எங்க? என் வீட்டுல. போய் அவ சொல்றது அத்தனையும் போய். இப்ப நேரம் சரியா இல்ல. உண்மையை நிரூபிச்சுட்டு பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். என்னங்க, அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து பொண்ணை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறான். பாத்துக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. பின்னால ஒரு புயலே இருக்குதுன்னு அர்த்தம். பாரு வேடிக்கைய. ஏன் பயப்படுற? நான் சொன்னாதான் அந்த சிங்கம் உன்னை கடிக்கும். ஆமா, இந்த இடத்த நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லையே. எங்க வந்தீங்க? என் சிங்கத்துக்கு ரொம்ப பசி. ஆமா, அதுங்களுக்கு ரத்த பசி, உங்களுக்கு பண பசி. அந்த ரெண்டுக்கு தீரி உங்ககிட்ட தான் இருக்கு. வீட்டுக்குள்ள யாரு? என்ன ஒருத்தரையும் காணோம். இந்த பக்கம் தானே வந்தாவன். பாருங்க, ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறான். ஏயா, இத்தனை பேர் வந்து நிக்கிறோம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறிய. வாயாங்க.
பைத்தியமோ? பைத்தியம் எங்க கிட்ட இருந்து ஒரு குலகாரம் தப்பி இந்த பக்கமா ஓடியாந்தா இங்க வந்தானா? கொலகாரனா? இங்கயா? கிண்டலா பண்ற? உண்மையை சொல்லியா? நான் எப்படி கிண்டல் பண்றேன்? இங்க யாருமே வரலீங்க. உண்மையை சொல்லு. இங்க வந்தானா? இந்த பக்கம் வந்தானா? நான் இந்த ஜெயிலா கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். கொலகாரத்தான் இங்க வர்றதுக்கு. கிண்டலா பண்ற? ஐயோ, சத்தியமா சொல்றேன், இங்க வரவே இல்லை. இங்க வரவே இல்லை. என்னடா சத்தம்? அங்க அடுப்புல பால் வச்சிருந்தா பூனை ஏதோ கொட்டி இருக்கு. போய் பாருங்க. என்னடா ஆச்சு? ஐயா, இங்க வந்து வைத்தியனை நம்மளை ஏமாத்துறானா? அவனை பார்த்தா நோந்தா மாதிரி இருக்கான். வேற யாராவது இருக்குங்க? பாத்தீங்களா? இப்போ நம்மளை ஏமாத்திட்டான். அவனை விடக்கூடாது. நில்றான். ஏமாந்தது அவன் தான்டா. இனி விஜயா அவனை விரும்ப மாட்டான். மாறி இந்தாங்க முன்பணம் 50,000 ரூபாய். மீதி இன்னும் 30 நாள் கொடுத்துறேன். நல்லது. இந்தாங்க சாவி. இன்னிலிருந்து நீங்க இங்கேயே இருந்துக்கலாம். நன்றி. அப்ப வரட்டுமா? செய்யுங்க நீங்க. பரவாயில்ல, மீதி கொடுக்கும்போது சேர்த்து வாங்கிக்கிறேன். அதுவும் நல்லதான். ரொம்ப நன்றி. வணக்கம். என்னங்க, வீட்டை வாங்கியாச்சு. இனி விரிவுபடுத்த பணம்? ராணி, அந்த பெட்டியை தர 3 லட்சம் ரூபாய் இருக்கு. என் கூடவே வச்சுக்கிறேன். பணத்தில் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிடு. பொம்மை, ஓடை, சாப்பாடு எல்லாமே தர முடியுமா? அன்பு அது ஒன்னால தர முடியுமா? இறக்கம் அது ஒப்பிச்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு பாப்பையை கொண்டுட்டே என்ன தெரியுமா? அதுல இப்படிதான் மகனை அப்பா மிரட்டி கடைசியில கடவுள் நட்சிமா அவதாரம் எடுத்து அவன் வயிற்றே குளிச்சார். அந்த கேட்ட நாய என்னங்க, இப்ப பணத்துக்கு என்ன செய்யுது? கவலைப்படாத, திட்டம் இருக்கு. அக்கா படத்தை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? மேல நடக்க வேண்டியது நினை. மஞ்சள் குங்குமம் முகத்திலே, மல்லிகை முல்லை சிரிப்பிலே, கொஞ்சி கொஞ்சி அழைக்குது கோலம் என்னை மயக்குது. கொஞ்சி கொஞ்சி அழைக்குது கோலம் என்னை மயக்குது. சந்தனம் பன்னீர் மார்பிலே எம்பாதும் அதன் சார்பிலே வந்து வந்து அழைக்குது. வாசம் என்னை மயக்குது. வந்து வந்து அழைக்குது. வாசம் என்னை மயக்குது. கரத்தினிலே கிடைத்த கனி மரத்தினிலே பழுப்பதில்லை. அனைத்து எடுத்து சுவைக்கும் கனி அறுத்து எவரும் புசிப்பதில்லை. இதை அறுத்து எவரும் புசிப்பதில்லை. இனிமை தரும் கவிதை இது எழுத்தினிலே கிடைப்பதில்லை. இனிமை தரும் கவிதை இது எழுத்தினிலே கிடைப்பதில்லை.
மல்லிகை முல்லை சிரிப்பிலே வந்து வந்து அழைக்குது, வாசம் என்னை மயக்குது. கொடுக்கலுண்டு வாங்கலுண்டு, கணக்கு மட்டும் பார்ப்பதில்லை. கூட்டல் உண்டு பெருக்கல் உண்டு, கழித்தல் மட்டும் இருப்பதில்லை. இங்கு கழித்தல் மட்டும் இருப்பதில்லை. அடித்தல் உண்டு திருத்தல் உண்டு, அயலார்கள் அறிவதில்லை. அடித்தல் உண்டு திருத்தல் உண்டு, அயலார்கள் அலை. அடித்தல் உண்டு முடித்தல் உண்டு, பாடம் என்றும் முடிவதில்லை. இங்கு பாடம் என்றும் முடிவதில்லை. மஞ்சள் குங்குமம் முகத்திலே, மல்லிகை முல்லை சிரிப்பிலே வந்து வந்து அழைக்குது, வாசம் என்னை மயக்குது, வாசம் மயக்குது. நான் பசியோட இருப்பேன்னு இதை கொண்டீங்களா? ஏண்டா நீங்களும் சாப்பிட்டுட்டு தானே வந்தீங்க? இனிமேலும் இப்படி தலைமறைவா இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த கொலகார வேலுவை இன்னைக்கு ராத்திரிக்கே தீர்த்து கட்டியாக புறப்படுங்க. என்ன நடந்துச்சு? ராத்திரி சிங்கத்தை விட்டு அடிச்சு கொன்னுட்டான். யாரது? மேனேஜர் பாலுதான். எங்க போறீங்க? வேலையா இருக்காரா? அவரை நாங்க பார்க்கணும். அவரை பார்க்க முடியாதியா? அவர்கிட்ட முக்கியமான விஷயமா பேசுறையா. பேச முடியாதியா? ஏன் அவர் என்ன ஊமை இல்லையா? அவர் செத்து போயிட்டாரு. ஐயோ மீனா, எவ்வளவு பெரிய மனுஷன் மண்டை போட்டார் பாச்சா. இப்ப என்ன செய்யறது? ஐயோ, நம்ம வாழ்க்கை தானே இருந்தது. யாரா இது? மனுஷன் செத்து புதைச்ச இடத்துல முளைச்சு போச்சு, இப்ப வந்து புலம்புறீங்க? யோ, அருமை தெரியாம பேசாதயா. ஊருக்கு எவ்வளவு பெரிய உபகாரி, அவரே போயிட்டாரு. அவர் ஞாபகார்த்தமா எதிராச்சும் இருந்தா குடியா. செருப்பு இருக்குது, தரட்டுமா? எடுத்துட்டு போனா அவர் கால ஞாபகம் தான் வரும். தொப்பி இருக்குதா? தலை ஞாபகம் வருயா? தொப்பி இல்லையே. இருக்கணுமே. கப்பி வாங்குறதுக்கு அத்தாட்சியா ரசீது இருக்குது. ஆமா, தொப்பி இருந்துச்சு. என்னாச்சு? ஆனா அது அவரோட சேர்த்து பதிச்சிட்டோம். ஐயா, தொப்பியோ ஐயா. எங்கயா பறிச்சீங்க? எங்க புதைப்பாங்க? சுடு எஸ்டேட்டுக்கு ஓரமா இருக்கிறே, அங்கதான். சுடுகாடு. மீனா, சுடுகாடு. சுடுகாடு? சுடுகாடு, சுடுகாடு. என்ன இது சுடுகாட்டுக்கு ஓடுங்களா? ஒருவேளை பைத்தியமா இருக்குமோ? வேலு உரிமையாளர் மருதமலை எஸ்டேட். டேய் இறங்குடா. கடப்பாறை மம்முட்டி ரெட்டி கொண்டா. இந்த இடத்துல தோண்டு. இங்கயா? யோ, ஏற்கனவே இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க ஐயா. புதைச்ச இடத்துல போச்சா தாண்டா எங்க மாமனுக்கு ஆத்மா சாந்தி அடையும். இது நல்லா இல்லைங்க. ஒருத்தர் புதைச்ச இடத்துல இன்னொருத்தர் புதைக்கிறது. சுடுகாட்டுல கூட ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்ன இடத்த தோண்டிய. புதைச்ச இடத்துல புதைச்சா செத்தவன் புழைச்சுக்கிடுவாங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோமா? இங்கேயே வச்சு எரிச்சிடலாமா ஐயா? எரிப்பமே, எனக்கு என்ன? என்னைவா எரிக்க சொல்ற? இது என்னடா இது? நான் சொன்னேன், புதைச்ச இடத்துல புதைச்சா செத்தவன் புழைச்சுக்கிடுவான்னு. சரியா போச்சுடா. இது பணம் இல்லடா. அறிவு கட்ட வைத்தியா. அப்பவே சொன்னேன்ல, உன்னை வாயை திறந்திருக்கணும். ஏன் தப்பு? நான் செத்ததம் நடந்துட்டேன். அப்ப ஞாபகம் வந்துருச்சா? சாவு. அத்தாத்தா, யார வர்ற மாதிரி இருக்கு. யாயா நீங்க? போனமா? ஏயா கூட யாரும் வரல? இது அனாத பணம். இவ்வளவு பணமும் வேலுக்கிட்ட இருந்து தான் கொண்டு வந்ததா? ஆமா, நம்ம திட்டப்படி வேலுவை சந்திச்சு பணம் கேட்டேன். செத்து போனங்க அண்ணன் சொத்து பூராத்தையும் தொழிலாளிங்க மேல எழுதி வச்சுட்டான். இருக்கிறத இவ்வளவுதான் சொன்னான். அட பரவாயில்ல, பாதியாவது குடுன்னு கேட்டேன். முடியாதுன்னு சொன்னான். உடனே டேய்
யார் இவங்க? வேலுவோட ஆளுங்க. இவங்க 2 பேர் உதவியோட தான் சிங்கத்தை விட்டு சாகடிச்சு இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். சபாஷ், இப்படிப்பட்ட உண்மையான ஆட்கள் தான் நமக்கு தேவை. டேய், நல்லா கேட்டுங்க. இனிமே இவங்க 2 பேரும் தான் துணைவர்கள். ரொம்ப நன்றிங்க. ராணி, முத்து முத்து அடடே, வாங்க, வாங்க. வாங்க, வணக்கம், வணக்கம். பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கு உட்காருங்க. ஆயுஷ் 100. நினைச்சேன் வந்துட்டீங்க. என்ன பத்தியா நினைச்சீங்க? ஆமா ஆமா, இப்பதான் இவ கேட்டா. அம்மாவை கேட்டாங்களா? கேட்டுருப்பாங்க கேட்டுருப்பாங்க. என்னங்க எப்படி இருக்கு? எதை பத்தி கேக்குறீங்க? வீட்டை பத்தி தான். வீட்டை பத்தியா? வீடு ரொம்ப நல்லாத்தான் இருக்கு. ஏன்னா நான் கொடுக்கும்போது இந்த பகுதி மாத்திரம்தான் இருந்தது. இப்ப என்னடான இந்த பகுதி நான் சேர்த்து கட்டியிருக்கீங்க. நான் கொடுத்த வீடு தானு எனக்கே அடையாளம் தெரியாம திகைச்சு போய் நின்னுட்டேன். ஆமா, வீட்டுக்குள்ள இந்த பக்கம் ஒரு பாம்பு, அந்த பக்கம் ஒரு பாம்பு, அங்க தேட இங்க தேட அமைதி. மாறி, நீங்களும் ஒரு வேட்டைக்காரர். இந்த வீட்டை நான் வாங்கும் போது செத்து போன சிங்கம், புலி, கரடி தலையெல்லாம் மாட்டிருந்தீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உயிருள்ள பிராணிகளா நான் வாங்கி வச்சிருக்கேன். இவ்வளவுதான் வித்தியாசம். சரி, விஷயத்துக்கு வருவோம். பணத்தை எடுத்துக்குங்க. ஆமாங்க, கையெழுத்து போடுங்க. கையெழுத்து எதுக்கு? இப்ப ஓடுங்க, இந்த போட்டுறேன். எல்லாம் தயாரா வச்சிருக்கீங்களே? எப்படியும் கொடுத்துத்தானே ஆகணும். என்ன? அப்ப நான் காலையில வீட்டுல இருந்து நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்துடுறேன். நீங்களும் அப்படியே வந்துருங்க. என்னங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து எதுக்காக இப்படி சுத்தணும்? இங்கே இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஒரே அடியா போயிடலாமே. இருக்கலாம், இதனால கொஞ்சம். ஆமா ஆமா, யோசிக்காதீங்க. போங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, அறைய பார்த்தேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா படுத்து ஓய்வு எடுத்துக்குங்க. அது சரி, இந்த பணத்தை நீங்களே வச்சுங்களேன், காலையில வாங்கிக்கிறேன். அது உங்ககிட்டே இருக்கட்டும். கதவு நல்லா தாழ் போட்டுட்டு தூங்குங்க. ஆகட்டும். என் சிங்கத்துக்கு ரொம்ப பசி. ஐயோ, உன் சிங்க பத்திக்கு நானே கிடைச்சா என் பணம் அவ்வளவு கொடுத்துறேன். என்ன உள்ள டேய். சொன்னா எவ்வளவு கேட்டு பார்த்து பாபு, ஒழுங்கா சொல்லிடு. அன்னைக்கு உங்க அம்மாவை சாகடிக்கிறத பார்த்தேன், இப்போ இதையும் பாரு. சொல்லல, உன்னை சிங்கத்துக்கு இரையாக்கிடுவேன். என் உயிர் போனா போட்டோம், ஆனா பணம் கருத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல வைக்கிறேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? சொல்லிட்டு என்ன கொல்லாம விடுவியா? நிச்சயமா கொல்ல மாட்டேன். சொல்லு பாபா. பணம் எங்க சித்தி கையில இருக்கு. சித்துக்கிட்டியா? சபாஷ். நான் இவரை மறுபடியும் அழைச்சுவீங்க. அட பாவி, ராணி, அந்த கழுதையை இங்க கொண்டு வரணும். இங்கயா? எதுக்கு? பையனை காட்டித்தான் பணத்தை பறிக்கணும். சரி, நீங்க இருங்க, நான் கொண்டு வரேன்.